அப்பா பார்த்து என்ன தப்பா பேச என்னடா பண்ண? பட்ராஸ் பாட்னி. ஏதோ மேடம் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு எதுக்கு இப்படி வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு கூட்டத்துல எல்லாம் முண்டி அடிச்சு வாங்கிட்டு வந்ததுனால நான் இத போடலாம்னு நினைச்சேன். வேற காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி. எப்படியோ இந்த பொடியெல்லாம் போட்டு கலரானா சரிதான். ரோகிணி கல்யாணத்துல நான் உன்ன பழைய நர்மதாவா பாக்கணும். நான் வரேன். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது இதுதான். ஐயோ லூசாடி நீ. ஒரு பொருளை மறைக்க தெரியாத அவனுக்கு. அருண், இந்த விஷயத்தை கேட்டா அங்கிளும் ஆண்டியும் சந்தோஷப்படுவாங்கல்ல? நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க வர்ஷா. ஹாய் அங்கிள். ஹேய், வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. என்ன 3 பேர் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க? இனி அடிக்கடி இப்படி வருவோம் அங்கிள். அப்பப்ப வரணும். நீ அடிக்கடி வரதே எங்களுக்கு சந்தோஷம் தான். எந்த அப்பா அம்மாவுக்கு தனியா இருக்கிறது பிடிக்கும்? சரி, என்ன சாப்பிடுறீங்க? அங்கிள், நாங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் வரல. டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தோம். அப்படியா? என்ன விஷயம்? உங்களுக்கே தெரியும் அங்கிள், சூரியகுமார் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல மட்டும் இருந்தா போதாது. இந்தியா முழுக்க நம்ம பிரான்ச்சஸ் இருக்கணும்னு தான் அப்பாவோட விருப்பம். அந்த விருப்பத்தோட முதல் படியா காஞ்சிபுரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்கோம் அங்கிள். ரியலி அன்பிலீவபிள். இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாலயும் நம்ப முடியல வர்ஷா. அருண் சிஇஓவா பொறுப்பெடுத்த 3 நாள்ல இப்படி ஒரு முன்னேற்றமா? இந்த விஷயத்துக்காக நாங்க எல்லாரும் நர்மதாக்கு தான் நன்றி சொல்லணும் ஆண்டி. நர்மதாவுக்கா? ஏ? நர்மதாவோட ஃப்ரெண்ட் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வரத நர்மதாவுக்கு சொல்லிருக்காங்க. அத உடனே எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. நாங்களும் வாங்கணும்னு முடிவு பண்ணி அத வாங்கிட்டோம் அங்கிள். ரொம்ப சந்தோஷமா. இதுல என் பொண்ணு இருக்காருன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அருண்? ஆமாப்பா, நர்மதா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கா. அண்ணனும் தங்கச்சியும் எங்களுக்கு முன்னாடிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. பாத்தியாடா உன் நர்மதா உனக்காக எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கான்னு? அவ என் நல்லதுக்கா செஞ்சிருக்கா, என்னை மாட்டி விடுறதுக்காக செஞ்சிருக்கா. அவளை நான் சும்மா விட போறதில்லம்மா. ஓகே, ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டீங்க. வாட் நெக்ஸ்ட் வர்ஷா? அந்த ஹாஸ்பிட்டலோட ஓபனிங் செரமனி நாளைக்கு வச்சிருக்கோம் அங்கிள். என் அப்பா இடத்துல இருந்து நீங்க தான் அதை ஓபன் பண்ணி வைக்கணும் அங்கிள். என்ன அங்கிள், ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது இல்ல வர்ஷா, உங்க அப்பா இடத்துல இருந்து இதை நான் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா வர முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குமா. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? ஃப்ளைட்ல போயிட்டு உடனே திரும்பி வந்துடலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, அதுக்கு இல்லம்மா. நாளைக்கு 2 மேஜர் ஆபரேஷன் இருக்கு. பேஷண்ட் 2 பேருமே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால நீங்களே ஓபன் பண்ணிடுங்களே. நீங்க எங்களோட இருப்பீங்கன்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? வேற வழி இல்லம்மா. அந்த 2 ஆபரேஷனுமே நான் இருந்து பண்ண வேண்டியிருக்கு. நீங்க வரலங்கிறது வருத்தம் தான். எனிவே, இந்த ஓபனிங் செரமனி விட நீங்க பண்ண போற சர்ஜரி 2 உயிர் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நான் அதை புரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாட்மா. எனிவே, பெஸ்ட் விஷஸ். அருண், உனக்கு அப்பாவுடைய வாழ்த்துக்கள்ரா. நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஸ்போர்ட்டிவா முடிவு பண்ணி
என்னுடைய குரு சூரியகுமார் சாருடைய கனவை நிறைவேற்றணும். வர்ஷாவோட இந்த ஜேர்னில கண்டிப்பா நான் கூடவே இருப்பேன்ப்பா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆன்ட்டி இல்ல எங்களுக்கு டைம் இல்ல, இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொரு நாள் வரோம். வரேன் அங்கிள். அருண் நீ அப்பா நானும் வர்ஷா கூட போகணும்ப்பா. லேட் நைட் வரேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க. என்கிட்ட கீ இருக்கு, நானே ஓபன் பண்ணி வந்துடுறேன். ம், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன் அங்கிள். ஓகேமா. வரேம்மா. வாங்க. ஏதாவது கால் பண்ணு வர்ஷா. ஓகே அங்கிள். எதுக்குங்க அப்படி ஒரு பொய் சொன்னீங்க? நாளைக்கு நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீ, கோயிலுக்கு போலாமான்னு கேட்டீங்களே. இப்ப திடீர்னு நாளைக்கு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இப்படி பொய் சொன்னீங்க? ஏங்க, சூரியகுமார் சார் இடத்துல இருந்து அவரோட ஹாஸ்பிட்டலை திறந்து வச்சா அவரோட ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும். காஞ்சிபுரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் மணிமங்கலம். அப்பா அம்மானு மொத்த சொந்தம் அங்க இருக்காங்க. அவங்கள நான் 30 வருஷமா பார்க்கல. காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு அவங்கள பார்க்காம வந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? நான் எங்க அப்பா அம்மா பார்க்காம இருக்கேனே தவிர மறந்துட்டலாம் இல்ல. அவங்க நினைப்பு என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அவ்வளவு பக்கத்துல போயிட்டு அவங்கள பார்க்காம வந்தா நான் நிச்சயம் உடைஞ்சு போயிருவேன். சாரிங்க, நான் புரிஞ்சுக்காம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மேடம், புரோகிதர் குறிச்சு கொடுத்த டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல திறந்துடலாமா? ஓ எஸ், திறந்துடலாமே. ஓகே மேடம். அருண், நீங்க தான் கட் பண்ணி திறந்து வைக்க போறீங்க. நோ வர்ஷா, நீ தான் ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணி வைக்கணும். அருண், இந்த பிரான்ச் உங்களுக்கு என்னோட மேரேஜ் கிஃப்ட். நம்மளோட கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் நம்ம வாங்கியிருக்கிற முதல் ப்ராப்பர்ட்டி. அதனால நீங்க தான் கட் பண்ணி திறந்து வைக்கணும்.